டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க? கண்டிப்பா திவ்யா. இப்போதைக்கு ஒரு வினோத் தான். பெஸ்ட் பிளேயர்னா திவ்யா. திவ்யா பிடிச்சது வந்து திவ்யா தான். பெஸ்ட் பிளேயர்னா யாரா இருப்பாங்க? பாரு கமருதீன் தான். உங்களுக்கு ஃபேவரட் யார் உங்க? கானா வினோத் அண்ணன் தான். என்னோட ஃபேவரட் சபரி. என் ஃபேவரட் திவ்யா. ஏன் வினோத்லாம் கிடையாது, மக்கள் சப்போர்ட் ஃபுல்லாக வினோத்துக்கு தான். கண்டிப்பாக டைட்டில் வினர் அவர் தான் அடிப்பார். மோஸ்ட்டாக டைட்டில் வினர் அவர் அடிக்கலைன்னா அது வந்து விஜய் டெலிவிஷன் பண்ண எதனா ஸ்கேமாக இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் சார், நமக்கான கூட்டம் நம்மளை பார்ப்பாங்க. பார்ப்பேங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இல்லை ஏன்னா லாஸ்ட் சீசனை விட இது கொஞ்சம் இதுதான். டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க? கண்டிப்பாக திவ்யா. ஏன் திவ்யா win பண்ணாங்க? எனக்கு உண்மையில அவங்க ரியலாக அவங்களோட கேரக்டர் வந்துட்டு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அவங்க யாரோடையும் கேம், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்காக எல்லாரோடையும் விளையாடாமல் ரியலாக விளையாடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒஸ்டா விளையாடுறாங்க. எனக்கு பார்வதி தான் பிடிக்கும். அவங்க பிக் பாஸ் வரதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சது, ஆஃப்டர் பிக் பாஸ் எனக்கு பார்வதி பிடிக்கல, அவ்வளோதான். இப்போதைக்கு ஒரு வினோத் தான். ஆமாம். ஏன் வினோத்லாம் கிடையாது, மக்கள் சப்போர்ட் ஃபுல்லாக வினோத்துக்கு தான். கண்டிப்பாக டைட்டில் வினர் அவர் தான் அடிப்பார். மோஸ்ட்டாக டைட்டில் வினர் அவர் அடிக்கலைன்னா அது வந்து விஜய் டெலிவிஷன் பண்ண எதனா ஸ்கேமாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போ ஃபுல் சப்போர்ட் வந்து வினோத்துக்கு தான் இருக்குது. ஆனால் நீங்கள் விஜய் சேதுபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணும் போதுமே அவரை டாமினேட் பண்ணி பண்ணுறாரு. பட் விஜய் சேதுபதிக்குமே சொல்கிறது என்னென்னா மக்கள் ஓட்டு வினோத்துக்கு மட்டும்தான். வினோத் தான் டைட்டில் வினர், அதில் மாற்றமே இல்லை. திவ்யா பற்றி என்ன நினைக்கிறதுனா, அவங்க அதுதான் பேச விட மாட்டாங்க, பண்ண மாட்டாங்கன்றாங்க. ஆனால் அவங்களே அதே தான் பண்ணுறாங்க. மற்றவங்க வந்து பேசும்போது அவங்களோட பாயிண்ட்டை கேட்க மாட்டுறாங்க, இவங்க மட்டும் பேசணும் அப்படின்றத யோசிக்கிறாங்க. சாண்ட்ரா வந்து இப்போ கொஞ்சம் கேம் நல்லா பண்ணுறாங்க, ஓரளவு எல்லோரும் கூட மிங்கிள் ஆகுறாங்க. பட் வந்து ரன்னர் இதை ஃபைனல் வரைக்கும் போவாங்களா அப்படின்றது டவுட்டு தான். டைட்டில் வின்னர் யாரா இருப்பாங்க? கண்டிப்பாக வினோத் தான், அதில் மாற்றமே கிடையாது. நான் சொல்கிற இது தான், அப்படி மாற்றினாங்கன்னா அது வந்து விஜய் டிவி பண்ணுற ஸ்கேம். திவ்யா தான். அவங்க தான் கேம் மட்டுமே விளையாடுறாங்க. அவங்களோட கேம் மட்டுமே, அவங்க கதை இவங்க கதை அந்த மாதிரிலாம் இல்லை, தனித்துவமாக விளையாடுறா. அவளோட பெஸ்ட்டாக அவள் காட்டு. பெஸ்ட் பிளேயர்னா திவ்யா. திவ்யா. ஏன்? அதான் சொல்கிறேனே, அவள் கேமை தனியாக நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடுறா. எந்த ஒரு இதுவுமே இல்லை, பக்காவாக இருக்குது. கானா வினோத். அவர் வேணால் செகண்ட் வரலாம். விக்கல் விக்கல். அவர் கொஞ்சம் இல்லை அவர் கொஞ்சம் முன்னே எல்லாத்தையும் ஸ்டெப் எடுத்தால் நல்லாயிருக்கும். அவர் ஃபேஸ் நல்லா கொஞ்சம் தெரிய வரும். சாண்ட்ரான உள்ள இருக்காங்க. அது ரொம்ப, அது என்ன அமாவாசை என்னன்னு தெரியல, எனக்கு சரியா தெரில. அது அப்பப்போ ஏதோ இதாகுது. இல்லை, நான் பார்த்துட்டேன். திடீர்னு ரூம் வந்து அமைதியாக இருக்கணும், சாமான் கழுவக்கூடாது, அப்புறமேட்டு இப்படி சைலண்டாக இருக்கக்கூடாது. யார் வீட்லேயும் அது மாதிரிலாம், நம்ம வீட்டிலே கத்துங்க, அந்த வீட்டில் அப்படி கத்தக்கூடாதுன்னா அப்படி அவங்க வீடு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் போய் பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா. அவர் ஓகே தான், பட் நாட் பேட். ஓகே அவர். விக்ரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் தான் அந்த சீசன்லேயே கொஞ்சம் ஃபன்னாக போயிட்டுருக்கு. அவர் இல்லைன்னா கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, அவ்வளோதான். உள்ள கனி இருக்காங்க. கனி சமையலுக்கு மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி எனக்கு கேமில் தெரியல. பட் கனியோட குக்கிங் மட்டும்தான் அதில் தான் இன்ட்ரெஸ்டடாக இருக்க மாதிரி இருக்குது. திவ்யா. நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பேர் யார் இருக்கா? பிடிச்சது வந்து திவ்யா தான். திவ்யா. ஓகே, திவ்யா பத்தி சொல்லுங்க. திவ்யா வந்து அவங்களோட கேம் கரெக்டாக அவங்க விளையாடுறாங்க. மத்தவங்க கூட பிளேயர் திவ்யாவோட கேம் எப்படி பார்க்க? மற்றவங்க கூட கம்பேர் பண்ணும்போது வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, காசிப்பிங் பேசிகிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறது, அவங்கள இது பண்ணலாமா இவங்கள இது பண்ணலாமான்னு பேசிகிட்டே இருக்காங்க. திவ்யா வந்து அவங்க கேம் கரெக்டாக அவங்க விளையாடிட்டுருக்கு. அவங்க வந்து ரொம்ப வந்து ஒரு நல்ல கேரக்டராக இருக்காங்க. அது வந்து எல்லாருக்கும் வந்து இதுவாக இருக்குது, ஜெலஸாக இருக்க மாதிரி இருக்குது. அவங்களும் ப்ரில்லியண்ட்டாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா வந்து வரும்போது நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்புறம் போக போக வந்து அவங்க ஃபேமிலி ஃபீலிங் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிளேயரு எப்படி சொல்கிறது, சாண்ட்ரான்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு வந்து திவ்யா. டைட்டில் வின்னர் விக்ரம் சார் இருக்கலாம். பாரு கமருதீன் தான். பெஸ்ட் பிளேயர்னா சபரி. வினோத். சபரிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா தான் நடிக்கிறாரு. கானா வினோத்தும் பரவாயில்ல, கொஞ்சம் கோவம் வருது, மற்றபடி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. சபரி தான். சபரி அவர் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்காரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. திவ்யாலாம் அந்த அளவுக்கு இல்லை. சாண்ட்ரா கலகம்.
ஏன் சொல்றீங்க? சாண்ட்ரா தான் கலகமே. அவங்க அவங்க விளையாட்டை தான் பார்க்குறாங்களே தவிர மற்றவங்கள இது பண்ணுறது இல்லை. ஓவரால் பிக் பாஸ் எப்படி போதும்? ரொம்ப மோசமாக போகுதுன்னு சொல்லிட்டேனே அதான். உங்களுக்கு ஃபேவரட் யார் உள்ள? கானா வினோத்தனம் தான். எப்பயுமே அவர் சப்போர்ட் தான் நாங்கள். என்ன சொல்றீங்க? கானா வினோத் உள்ள என்ன பண்றாரு? அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கேமை விளையாடுறாரு. ஏன்னா பாசிட்டிவாகவும் இருக்கார். அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருந்தாருன்னா நிச்சயமாக அவர் வின் பண்ணலாம். திவ்யாவோட சண்டை போட்டு இருக்காரு, அது என்ன நினைக்கிறீங்க? அது அவர் இயல்பாக தான் பண்ணுறது. யாராக இருந்தாலும் மோட்டிவேட்டோம்னா கொஞ்சம் டென்ஷன் ஆக தான் செய்யும். அது எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம டென்ஷன் ஆகும். அது மாதிரி தான் அவர் டென்ஷனாக இருந்தாலும் தான் அந்த சண்டை காரணம். நான் அதை பற்றி முன்னே நினைக்கல. எப்படி போயிட்டு விஷயம்? ஷோ நல்லா இப்போ நல்லா போகுது. ஒரு 2 வீக்ஸாக சூப்பராக போகுது. உங்களோட ஃபேவரட் யார் உள்ள? என்னோட ஃபேவரட் சபரி. சபரி கேம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆல்ரெடி ப்ளே பண்ணி எல்லாரோடையும் இது ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் சபரி கொஞ்சம் இல்ல அக்ரெசிவா இருந்தாரு, நிறைய தட்டிக்கிட்டு இருந்தாரு. இல்லை அப்போ தானே கேம் இன்னும் அவங்களுக்கு ஸ்டார்டிங்கில் புரியாமல் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா க்ரோத் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க. என் ஃபேவரட் திவ்யா. திவ்யா திவ்யா பத்தி சொல்லுங்க. திவ்யா வந்து ஸ்டார்டிங்கில் தலையாக இருக்கும்போது சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா வந்து தலை போஸ்டிங்லேருந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ நல்லா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் மேலேயும் கேரிங்காக இருக்காங்க. சாண்ட்ரா அவங்க வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க வந்து அவங்களோட கேம் வந்து ஆடாமல் அவங்க ஃபேமிலின்னு வந்து இருக்காங்க. ஆனால் அவங்க வந்தது என்னமோ அவங்கள காட்டுறதுக்கு தான். ஆனால் பட் அவங்க ஃபேமிலியை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அப்படி ஃபேமிலியை பார்க்குறவங்களா இருந்தால் அவங்க இங்கே வந்திருக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு பெஸ்ட் பிளேயர் யார்? ஒஸ்ட் பிளேயர் பாரு. பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் பிளேயர் திவ்யா அண்ட் சபரி. டைட்டில் வின்னர் யார்? அண்டு எனக்கு தெரிஞ்சு சபரியனா இல்லை வினோத்தனா 2 பேர் வராங்க. வினோத் பத்தி சொல்லுங்க. வினோத்தனா வந்து அவரோட இது கரெக்டாக காட்டுறாங்க. அவங்க வந்து கானா அவங்களோட இது வந்து அந்த இடத்துலையும் வந்து அப்ளை அந்த இடத்துல வந்து காட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களோட ஃபுல் இதுவும் காட்டுறாங்க. உங்களோட டைட்டில் வின்னர் டைட்டில் வின்னர் திவ்யா. பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட்டு பிளேயர் வந்து சபரி. அவங்க நல்லா விளையாடுறாங்க. தேங்க்யூ.